டிஎம்கே டிவிகே இரண்டுமே அங்கிள்ஸ் தான். அடுக்கடுக்காக பிழிந்தெடுத்த அண்ணாமலை. இந்துக்களுக்கு எதிராக இருக்கும் டிஎம்கே காரர்கள் இப்போது ஓட்டுக்காக கடவுளை கொண்டாடுவது போல் நடிக்கிறார்கள் என்பதை பல எடுத்துக்காட்டுகளுடன் மேடையை அலறவிட்ட அண்ணாமலை இன்று திமுக காரர்கள் வீடு வீடாக சென்று உங்களுடன் ஸ்டாலின் எனும் விண்ணப்பத்தை கொடுத்து மக்களை கவர பார்க்கிறார்கள். ஆனால் மக்களோ அந்த விண்ணப்பங்களை ஆற்றின் புதரில் தூக்கி எறிந்து வருகிறார்கள் என்று கூறிய அண்ணாமலை திமுகவின் இந்து அறநிலைத்துறையின் கீழ் எவ்வளவு ஊழல் நடந்து வருகிறது என்பதை பட்டியலிட்டார். மேலும் இன்று ஒருவர் புதிதாக கட்சி ஆரம்பித்து முதல்வரை அங்கிள் என்று கூறி வருகிறார். திமுகவை பார்த்து கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்காமல் அங்கிள் என்று கூறினால் போதுமா? ஏன் இவரே ஒரு அங்கிள் தான் என்று கூறிய அண்ணாமலை இருவருமே அங்கிள் தான் என்றும் கூறினார். அப்போது கூடியிருந்த மக்கள் கூட்டம் விசில் கைத்தட்டல் அதிர்ந்தது. அதோடு விடாத அண்ணாமலை திமுகவை அடுக்கடுக்காக பேசி அதிர வைத்தார். அவர் பேசிய அந்த வீடியோவை நீங்கள் காணும் முன் நண்பர்களே, நமது சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்க்குறீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும். மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போது அண்ணாமலை பேசிய அந்த வீடியோவை காணுங்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு பாடம் புகட்டி தமிழகத்தில் இந்துக்களுடைய குரல் மிக வலிமையாக ஒலிக்கும். அதை அடக்கு நினைத்தால், அதை அடக்குமுறையாக மாற்ற நினைத்தால், அது மக்கள் அவருடைய கோபத்திற்கு எந்த அரசாக இருந்தாலும் கூட ஆளாக வேண்டும் என்பதை கடந்த 4 ஆண்டுகளாக அதை காட்டிக் கொண்டிருக்கின்றோம். 2026 தேர்தலுக்காக நாம் எல்லோரும் கூட ஆர்வமாக காத்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் நம்மை அடக்கக்கூடிய குரலை ஒலிக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், சாமானிய மனிதர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு விநாயக ஊர்வலத்தை பொறுத்தவரை அரசினுடைய அடக்குமுறை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா பிள்ளையார் சிலையை உடைச்சவங்க தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க. பிள்ளையாரை பிடிக்காதல்ல அவங்களுக்கு. பிள்ளையார் சிலையை உடைத்து தப்பித்தவரை ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றார்கள். 2021 அடக்குமுறை ஆரம்பிச்சாங்க, இன்னும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் நீங்க கவனிக்கணுங்கம்மா, கேட்கணும். இந்து தர்மத்துல எப்பொழுதும் கூட இந்த விநாயகர் சதுர்த்தி என்கின்ற ஒரு விழா என்பது இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு விழா. ஜாதியை நாம் பார்ப்பது கிடையாது, பணக்காரன் ஏழை என்பதை பார்ப்பது கிடையாது. இந்துக்கள் ஒன்று சேர்வது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆபத்தாக நினைக்கிறார். 2024 ஆகஸ்ட் மாசத்துல பாருங்க, பழனியில முருகருக்காக ஒரு மாநாடு. முருகருக்காக மாநாடு யார் நடத்தணும்னா முருகனை கும்பிடுறவங்க நடத்தணும். ஆனா 2024 நடத்தப்பட்ட மாநாடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த மாநாடு நடத்தினாங்க. ஒரு மாநாட்டின் மீது முருகன் மீது உண்மையாலுமே பக்தி இருந்தால் அந்த மாநாட்டை அரசே நடத்துறாங்க. முதலமைச்சர் நேரடியாக போய் பங்கேற்கணும். முதலமைச்சர் பங்கேற்கல. முதல் நாள் காணொலி வாயிலாக அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறார். 2வது நாள் நிகழ்ச்சியில உதயநிதி ஸ்டாலின் காணொலி வாயிலாக பங்கேற்கிறாங்க. பழனியில போன வருடம் ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற அனைத்துலக முருகர் மாநாடு. அந்த மாநாட்டினுடைய தீர்மானத்தை படிச்சு பார்த்தா நீங்களே சிரிப்பீங்க. 21 தீர்மானம் அரசு போட்டிருக்கிறாங்க. 8வது தீர்மானம், இந்து அறநிலைத்துறை அவர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய திருக்கோவில்ல மாணவ செல்வங்களை எல்லாம் வரவழைத்து கந்த சஷ்டி கவசத்தை படிக்க வைக்கணுமா. அதை பாருங்க, எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அதாவது 8வது தீர்மானம், இந்து அறநிலைத்துறை கோவில்கள் எங்க இருக்கோ அங்கே மாணவ செல்வங்களை அழைத்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பாடுவதற்கு நாம் வாய்ப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று. ஆனா அந்த விழாவை முக்கிய விருந்தினர்களாக வரக்கூடியவர்களுக்கு சனாதன தர்மத்தை ஒழித்து கட்ட வேண்டும். சனாதன தர்மம் என்பது டெங்கு போவது, கொசு மாறி அதையெல்லாம் மிதிக்கணும். ஒரு பக்கம் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் இந்துக்களுடைய வாக்கு வங்கி வேண்டும், நம்ம ஆன்டி இந்தி கவர்மெண்ட் சொல்லிடக்கூடாது என்பதற்காக இது போற நாடகம். 2024 ஆகஸ்ட் மாதத்திற்கு பின்பு, இன்னைக்கு சரியா 1 வருஷம் ஆகுங்க. 1 வருஷம் ஆக போது, முடிய போது. ஒரு வருடத்துல எங்கேயாவது இந்து அறநிலைத்துறை அவர்களாக மாணவ செல்வங்களை அழைத்து கந்த சஷ்டி கவசம் எங்கேயாச்சும் படிக்க வச்சாங்களான்னு கேளு. மக்களை ஏமாற்றுவதற்காக, மக்களை ஏமாற்றி பிழைப்பதற்காக ஒரு மாநாடு நடத்தி பொய்யான தீர்மானத்தை போட்டி அந்த நேரத்தில் கைத்தட்டு வாங்குவதற்காக இவர்கள் நாடகமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். இதைவிட கொடுமை இன்னொன்று இருக்குதுங்க. செப்டம்பர் 10ஆம் தேதி, வருகின்ற செப்டம்பர் 10ஆம் தேதி பம்பாவில் சபரிமலை ஐயப்பன் இருக்கக்கூடிய பகுதியில் கேரள கம்யூனிஸ்ட் அரசு அவங்க ஒரு மாநாடு நடத்துறாங்க. அனைத்துலக சபரிமலை ஐயப்பன் மாநாடு. இது பாருங்க எப்படி இருக்கு.
எல்லா திருடர்களும் ஒன்னா சேர்றாங்க. இங்க முருகனுக்கு மாநாடு, திராவிட முன்னேற்ற கழகம் சபரிமலை பம்பையில இந்த செப்டம்பர் 10ஆம் தேதி சபரிமலை ஐயப்பனுக்கு மாநாடு நடத்துவது கம்யூனிஸ்ட் அரசு. கம்யூனிஸ்ட் அரசு. கேரளாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் அங்க இருக்கக்கூடிய நம்முடைய இந்து சொந்தங்களும் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, மாநாடு நடத்துறதே தப்பு. இந்த மாநாட்டுக்கு முக்கிய விருந்தினர் ஒருத்தர் கூப்பிட்டிருக்காங்க. அவங்க யாருன்னா சாட்சா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த மாநாட்டினுடைய முக்கிய விருந்தினர். பாருங்க எப்படி திருடர்கள் ஒரே மேடையில ஒன்னா சேர்றாங்க. அங்கே சொன்னார்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேரள மண்ணில் செப்டம்பர் 10ஆம் தேதி காலை வைப்பதற்கு நாங்கள் விட மாட்டோம். எங்களை தாண்டி எங்களின் மீது நடந்து இந்த சபரிமலை மாநாட்டினுடைய மேடை பந்தலுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். காரணம் என்னன்னா, சனாதன தர்மத்தை பற்றி நான் பேசியதும் தவறு, விநாயகர் சிலையை நாங்கள் எங்களுடைய தந்தையார் அவங்கள உடைச்சதும் தவறு, என்னுடைய மகன் சனாதன தர்மத்தை பற்றி பேசியது தவறுன்னு சொல்லிட்டு நீங்க மேடை ஏறுங்க, இல்லாட்டி எங்களின் மீது நீங்கள் ஏற வேண்டி வரும். எப்பவுமே இந்த திராவிட கட்சிகளை பொறுத்தவரை எதிர்த்து நின்னீங்கன்னா ஓடிடுவாங்க. நாம பவ்யமா சாதாரணமா அமைதியாக நிற்கும் வரைக்கும் தான் நம்ம மேல ஏறி நிற்பாங்க. உடனே மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெல்கி அடிச்சு, இவரா செப்டம்பர் 10ஆம் தேதி தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சி இவரே அவருக்கு ஏற்படுத்தி கொண்டு, அன்னைக்கு நான் பிஸியா இருக்கேன், என்னால வர முடியாது, எனக்கு பதிலாக பிடிஆர் அவர் அனுப்பி வைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம அண்ணன் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் தான் பக்கரா, கோயில் ஆடு வெட்டுமா பிடிஆர் அனுப்பு, எப்படி இருந்தாலும் 2026 அந்த ஆட்டு அனுப்புறது தான். இன்னைக்கு பிடிஆர் அவர்களை பொறுத்தவரை அவர் இன்னைக்கு அந்த மாநாட்டுக்கு செப்டம்பர் 10ஆம் தேதி பம்பைக்கு போறாரு. என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. அவர் இவரே எஸ்கேப் இவரை கோர்த்து விட்டார். எதற்காக இதெல்லாம் சொல்லுகின்றேன் என்றாலுங்க, நமக்கு பக்கத்து மாநிலத்தில் எப்படி அரசியல் இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்துக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து விட்டார்கள், வலிமையடைந்து விட்டார்கள். இந்து என்கின்ற வாக்கு வங்கி இந்தியாவிலே உருவாகிவிட்டது என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. அதை நோக்கி ஒரு அரசியல் கட்சியும் படையெடுக்கிறாங்க, வேஷம் போடுறாங்க, மாநாடு நடத்துறாங்க. இன்னைக்கு மதுரையில எத்தனையோ பேர் மாநாடு நடத்திட்டாங்க. சமீபத்தில் யாரு மாநாடு நடத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா மதுரையில எத்தனை மாநாடு நடத்தினாலும் சரித்திரத்திலே இந்து முன்னணியினுடைய முருகர் மாநாடு மட்டும்தான் நிற்கும். கட்டுக்கோப்பு. லட்சக்கணக்கான மனிதர்கள் மாநாடு நடைபெறுவதற்கு முன்பு வந்து ஆறுபடை முருகனையும் தரிசனம் செய்துவிட்டு போயிருக்கிறாங்க. அன்னைக்கு மட்டும் குறைந்தபட்சம் 7.5 லட்சம் பேர் மாநாட்டுக்கு வந்து பார்த்துட்டு அமைதியாக அவங்களே வீட்டில் கிளம்பி. ஆச்சரியம் பாருங்க, இந்து முன்னணி நடத்தக்கூடிய முருகர் மாநாட்டுக்கு எல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பெருமை என்னன்னா, தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஒரு நடிகருடைய படம் ரிலீஸ் ஆனா 100 கோடி வசூலாச்சா, 50 கோடி வசூலாச்சா. தீபாவளிக்கு பொங்கலுக்கு டாஸ்மார்க்ல எவ்வளவு வசூலாச்சு. ஆனா முருகர் மாநாடு நடத்தப்பட்ட மதுரையில அங்க சுத்தி இருக்கக்கூடிய டாஸ்மார்க் கடையில ₹1 கூட வருமானம் அதிகரிக்கவில்லை. என்ன சொல்றாங்க? எப்படிப்பட்ட கூட்டம் நம்மோடு இருக்கின்றார்கள், எப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். இதெல்லாமே பாடம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு, நிறைய அரசியல் கட்சிகளுக்கு இது ஒரு பாடம். கட்டுக்கோப்பாக இந்து மக்கள் எப்படி இருப்பார்கள், அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்பதற்கு நல்ல ஒரு பாடம். அவங்களே மாநாடு முடிச்சுட்டு ஒரு மாநாடு நடத்துனீங்க, 1 லட்சம் சேர் போட்டீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 600-700 சேர் உடையும், 1000 சேரே உடையும். இந்த மாநாட்டில் அவ்வளவு லட்சக்கணக்கான சேர் போட்டு ஒரு சேர் உடையல. மக்களே வந்து சேர் எடுத்து வச்சுட்டு போறாங்க, மக்களே அதை சுத்தம் பண்ணிட்டு போறாங்க. வீட்டில் கட்டு சாதத்தை கட்டி விட்டு வந்து அவர்களே சாப்பிட்டுட்டு பொறுமையா போறாங்க. இது போன்ற ஒரு ஆட்சியாளர்களுக்காக, ஆட்சிக்காக தமிழகம் காத்திருக்கிறது. ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் வர வேண்டும், மக்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று. மக்கள் எப்படி மதிக்கிறதுனா, இன்னொன்று சொல்றாங்க, இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு அங்கங்க எல்லாம் ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க, எல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு வெளியே நிப்பாங்கல்ல, அண்ணே வாங்கினே வாங்கினே, தோசை இருக்கு, இட்லி இருக்கு அப்படின்னு. அவங்களே இந்த உங்களுடன் ஸ்டாலின் ஒன்று போட்டுட்டு ஆள் இல்லாத கடையில டீ ஆத்துற மாதிரி 4 பேர் டீ ஆத்திட்டு இருக்காங்க. அங்க போய் எந்த அப்ளிகேஷன் கொடுத்தாலும் வேலையெல்லாம் நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு சிவகங்கையில அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. வாங்கினதெல்லாம் பண்டில் பண்ணி எடுத்து வைகை ஆத்துல போட்டு கிளம்பி போயிட்டே இருந்தாங்க. எதுக்கு பெட்டிஷனை வாங்கி அதை படிச்சு அதுக்கு ஒரு நம்பரை போட்டு யாரப்பா இதெல்லாம் சால்வ் பண்ணுவாங்க. தமிழகத்தினுடைய ஆட்சியினுடைய நிலைமை இப்படித்தாங்க இருக்கு. அதையெல்லாம் கூட இங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் நீங்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை முழுமையாக நான் நம்புகின்றேன். அருமை சொந்தங்களே, இது மட்டும் இல்லைங்க, நாம் இன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பத்திரிகையில கூட நம்முடைய இந்து முன்னணியினுடைய அமைப்பாளர்கள்
நண்பர்கள் மிக முக்கியமான விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்து தர்மத்தை பொறுத்தவரை நமக்கு முன்னாடி இருந்தவங்க பேணி காத்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கலாம். நாம் இதை பேணி காத்து நம்முடைய சந்ததியருக்கு கொடுக்கும். நம்முடைய முன்னோர்கள் நமக்காக அவ்வளவு கோயிலை கட்டினாங்க, அவர்களுக்காக கோயில் கட்டலைங்க. ராஜராஜ சோழன் அவருக்காக குடும்பத்துக்காக அவ்வளவு பெரிய கோயில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவ்வளவு பெரிய கோவில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க, ஏரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் கட்டியதெல்லாம் வருங்கால சந்ததியர் கட்டியது. இன்னைக்கு பாருங்க, 1986 தமிழகத்துல திருக்கோவில்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சொத்து வெறும் நிலம் மட்டுமே 5 லட்சம் ஏக்கர் இருந்த நிலம் இன்னைக்கு 4,78,000 ஏக்கர் தாங்க இருக்கு. காணாம போயிடுச்சு. 1 லட்சம் ஏக்கர் கிட்டத்தட்ட இந்து அறநிலைத்துறை கீழே இருக்கக்கூடிய கோவில் சொத்து 1986 இருந்து கணக்கு போடுங்க, இன்னைக்கு 39 வருஷம். 39 ஆண்டுகள்ல 1 லட்சம் ஏக்கர் நிலத்தை சராசரியாக நாம் தமிழகத்தில் இந்த ஆட்சியில இழந்திருக்கின்றோம். கோவில காணோம். திருச்செந்தூர்ல மட்டுமே ரொம்ப ஆச்சரியம் என்னன்னாங்க, ஐயா, ஆயிரக்கணக்கான பசுவை கோயிலுக்கு கொடுக்கிறார். கடைசியாக நடத்தப்பட்ட ஆய்வின்படி 11,000 மாட்டை காணோம், கொடுத்த மாட்டை காணோம். இதெல்லாம் இப்ப சமீபத்தில் பேப்பர்ல பார்த்த புதுக்கோட்டையில ஒரு கோவில்ல ஒரு உண்டியல் வச்சிருக்கிறாங்க. மக்கள் சரி சாமி இருக்கிறாங்கப்பா, 10 ரூபாயா 1 ரூபாயா போட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சுதான் மக்களுக்கு தெரிஞ்சது அது கோயில் உண்டி இல்ல, பக்கத்து வீட்டுல திமுக கார வச்ச உண்டி. அதாவது ஜோக்கல் அடிக்கலைங்க. புதுக்கோட்டையில் இப்பதான் கைது பண்ணி உண்டியல மட்டும் இல்ல, அந்த உண்டியல வச்ச திமுக காரனை இப்பதான் கைது பண்ணாங்க. எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க, எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. ஒரு பக்கம் நிலத்தை காணா, ஒரு பக்கம் மாட்டை காணா. வடிவேல் என்ன சொன்ன மாதிரி கிணத்தை காணாங்கிற மாதிரி மாட்டை காணா. புதுக்கோட்டையில அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. நாமளே ஒரு கோயிலை உருவாக்குனா மக்களுக்கு குழப்பம். மக்களுக்கு இது அறநிலைத்துறை கோவிலா, தனியார் கோவிலா, இல்ல இது ஆகம சாஸ்திரத்தின்படி இருக்கிற கோவிலா, இல்ல உள்ளூர் மக்கள் கோவிலா? உண்டியல் வைத்து இத்தனை ஆண்டு காலமாக வசூல் பண்ணி யாரோ அதை கண்டுபிடிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து புதுக்கோட்டையில ஒருத்தர் கைது பண்ணிருக்கிறாங்க. அதற்கு நாம் இன்று கேள்வி கேட்கணும். 1 லட்சம் ஏக்கரை 39 வருஷத்துல இழந்துட்டோம்னா இன்னும் மிச்சம் இருக்கிறது 4,78,000 ஏக்கர். நம்முடைய பேர குழந்தை கேட்கும். இன்னைக்கு ஒருத்தர் மதுரையில சொல்றாரு, அங்கிள் அங்கிள். அங்கிள்கிட்ட அவர் கேட்க வேண்டிய கேள்வி இதான கேட்கணும். அங்கிள்கிட்ட அவர் கேட்க வேண்டிய கேள்வி, 1 லட்சம் ஏக்கர் கோவில் நிலத்தை காண அங்கிள், எங்க அங்கிள் போச்சுன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு அங்கிள்கிட்ட எதோ கேள்வி அந்த அங்கிள் கேட்டுட்டு இருக்கார். 2 பேரும் அங்கிள் தான். யாருல வந்து இளைஞர் 2 அங்கிள் மாத்தி மாத்தி அவர்களுக்குள்ள இந்த அங்கிள் இவரு கேட்கிறாரு, இந்த அங்கிள் அவரு கேட்கிறாரு. இதை கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. 2 அங்கிள் ஒதுங்கி போங்க. இந்த 1 லட்சம் ஏக்கருக்கு முதல்ல எங்களுக்கு அக்கௌண்ட் கொடுங்க. காலை உணவு திட்டத்துக்கு முதலமைச்சர் உட்கார்றாரு. ஒரு அல்வா ஒரு பக்கம், நமக்கு காலை உணவு திட்ட மாணவர்களுக்கு உப்மா. இன்னைக்கு இவங்க திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி வளர்ந்துருச்சுன்னு சொல்லி கடைசியாக உப்மா கிண்டி நம்முடைய சொந்தங்களை, குழந்தைகளை ஸ்கூல்ல போய் உப்மா சாப்பிட வைத்திருப்பதுதான் இவருடைய ஆட்சியினுடைய சாதனை. இத்தனை ஆண்டு காலமா நம்ம சொல்லுவோம், இடிப்பது கோயில், படிப்பது ராமாயணம் அப்படிங்கிற மாதிரி. நீ படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது கோவில். அதுபோல்தான் இன்னைக்கு ஆட்சியில கோவிலை இடிக்கிறது எவ்வளவு வேகமா ஓடி வருவாங்க. ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவிலை இடிக்கணும் அப்படின்னா முதல்ல கிளம்பி வருவோம். டாக்குமெண்ட் காமி, ரெக்கார்டை காமி, அதை காமி, இதை காமி. அதே தான் நாங்க கேட்கிறோம். 4,78,000 ஏக்கர்ல இருக்கக்கூடிய நிலத்துக்கு டாக்குமெண்ட் முதல்ல கொடுங்க, அதுல வரக்கூடிய வருமானத்தை சொல்லுங்க. ஆனா இவ்வளவு சம்பாரிச்சும் டாக்ஸ் அப்படிங்கிற பேச்சு இல்லாத ஒரு துறை வந்து இந்து அறநிலைத்துறை. இந்து அறநிலைத்துறைக்கு சிஏஜி அமைப்பினுடைய ஆடிட் அவர்களுக்கு பொருந்தாது. சிஏஜிங்கிறது மத்திய அரசு ஒரு நிறுவனம், எல்லா துறையும் ஆடிட் பண்ணுவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை மட்டும் அவங்க டாக்குமெண்ட்டை இதுவரை சிஏஜி கொடுக்கலீங்க. அதாவது நம்ம யாருக்குமே தெரியாது கோவில்கள் எவ்வளவு, நகை எவ்வளவு, சொத்து எவ்வளவு. 4,78,000 ஏக்கர் ஆர்டிஐ மூலமாக கிடைத்தவர்கள் உண்மையாலுமே 4,78,000 ஏக்கரா, இன்னும் அதை விட குறைவா இருக்கா? எத்தனை கோவில்கள், கோயிலுடைய தனிப்பட்ட சொத்து என்ன யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் தமிழகத்தில் இந்து அறநிலைத்துறை பொறுத்தவரை சிஏஜி என்கின்ற அமைப்பு ஆடிட்டிங் நடத்தப்படவில்லை. எவ்வளவு சொத்துனே தெரியாது. ஆனா நமக்கு வீட்டு வரையில் முதலா கிளம்பி வருவான். பாருங்க, இந்த பில்டிங் இப்படி கட்டின, வீட்டுல முன்னாடி இழுத்து இருக்கிற வீட்டு வரி நீ கொடுக்கணும். குடிசை வீடா இருந்தாலும் வீட்டு வரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரா இருந்தாலும் வீட்டு வரி கொடுக்கணும். ஆனா நம்முடைய பொது சொத்தாக இருக்கக்கூடிய கோவில்ல என்ன வரி என்பதற்கு யாருக்கும் தெரியாது. அதையும் இந்து முன்னணி அமைப்பினர் என்று கேள்வியா கேட்டிருக்கிறார். முதல்ல ஆடிட்டிங் பண்ணுங்க, சொத்தினுடைய தகவலை கொடுங்க, மக்களுக்கு தெரியட்டும். அவர்கள் முன்னோர்கள் கட்டிய கோவிலுடைய மதிப்பு என்ன, எவ்வளவு பொருள் உள்ள இருக்கு, எவ்வளவு தங்க இருக்கு.
இது பேச பேச தங்கத்தை உருக்க ஆரம்பித்திருக்கின்றார். தங்கத்தை உருக்கி என்ன பண்றேன்னா அதுல வர்ற வருமானத்தை வச்சுதான் அரசு நடத்துறது. இதை விட வெட்கக்கேடான செயல் இந்தியால எங்கேயுமே கிடையாது. பீகார்ல அவன் தங்கத்தை உருக்கிறது கிடையாது, உத்தரப்பிரதேச தங்கத்தை உருப்பது கிடையாது, ஜார்க்கண்ட்ல அவன் தங்கத்தை உருக்கிறது, பட்டினிச்சாவி நடக்கக்கூடிய மாநிலத்தில் கூட கோவிலுடைய தங்கத்தை உருக்குவது கிடையாது. தமிழகத்துல மட்டும்தான் கோவிலுடைய தங்கத்தை உருக்குறாங்க. அது தங்கத்தை உருக்கின கணக்கு கிடையாது. எவ்வளவு தங்கத்தை உருக்குனீங்க தெரியாது. உருக்கின தங்கம் எந்த பேங்க்ல வச்சிருக்கிறீங்க சொல்லல. அதுல வட்டி எவ்வளவு வருது தெரியாது. அந்த பணத்தை எதற்கு பயன்படுத்துறீங்க தெரியாது. ஆனா நம்மளை ஏமாற்றுவதற்கு ஒரு முருகர் மாநாடு. சேகர் பாபு பாத்தீங்கன்னா அந்த அரசின் மீது கோபம் அதிகமாச்சுன்னா சேகர் பாபுனுடைய தாடி பெருசாகிட்டு இருக்கும். மக்களுக்கு நீங்க பாத்துக்கலாம், சேகர் பாபு அந்த தாடி சைஸை வச்சு ஓ அப்ப திமுக அரசு பிரச்சனையில் இருக்கு. ஏன்னா அப்பதான் ஆன்மீகவாதியா அவர் மாறுவார். ஐயப்ப முன்னாடி போய் நிற்பாரு, அழுவாரு, அதை 2 ஆங்கிள் போட்டோ பிடிச்சு சோசியல் மீடியால போடுவாங்க. இந்து அறநிலையத்துறை அமைச்சர் போய் கோயில் அழுகுறாரு பாருங்க. இதெல்லாம் நீ நல்லா உத்து கவனிக்கணும், எவ்வளவு ஆழமான அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார். ஆனா இந்திய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள், நீங்களும் நானும் சாதாரணமா எங்கேயாச்சும் போய் திருச்செந்தூர் கியூல நிற்போம். என்னங்க 4 மணி நேரமா கியூல நிக்கிறோம், கொஞ்சம் வேகமா திறந்துருங்கன்னா திருப்பதி போனா ஒரு நாள் நிற்பேன், என் தமிழ்நாட்டு 4 மணி நேரம் நிற்க மாட்டியா? இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற பரிசு, இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற பரிசு. ஆனால் நீங்கள் நன்றாக உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும் அன்பு சொந்தங்களே. 2026 நம்முடைய தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு மாற்றம் வேண்டும். நீங்கள் அதை தீர்மானம் பண்ணணும். அண்ணாமலை பேசிய இந்த வீடியோவை கண்டுகளித்த நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதோடு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.